நெஞ்சில் குடியிருக்கும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோடி சீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம சினிமா லிஸ்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஜெயம் ரவி சாரோட மஸ்ட் வாட்ச் டாப் 10 மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். அவரோட ஆக்ஷன், ரொமான்ஸ், இன்டென்சிவ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணி ஒரு ஹீரோனா ஜெயம் ரவி 2025 வரைக்கும் அவர் கரியரில் மஸ்ட் வாட்ச் மூவி என்னென்னு பார்க்கலாமா? நம்ம 10th பிளேஸில் பார்க்க போகிற மூவி என்னென்னா பொன்னியின் செல்வன் பார்ட் 1 and 2. ஃப்ரெண்ட்ஸ் அருள்மொழிவர்மனா ரோல், ஹிஸ்டாரிக்கல் எபிக் ப்ளஸ் கிராஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஆக்டிங் எல்லாமே சேர்த்து ஜெயம் ரவி சார் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார் பொன்னியின் செல்வன் படத்தில். அதனால் 10th பிளேஸ் இருக்கார். அடுத்து 9th பிளேஸ் நான் பார்க்க போகிற படம் என்னென்னா பூமி. அக்ரிகல்ச்சரல் ப்ளஸ் கார்பரேட் பாலிட்டிக்ஸ், மெசேஜ் ஆர்டினரி ரோல், ஃபார்மர் இஷ்யூஸ், விவசாயிகளை பற்றி சார்ந்த படமாக இருந்தாலும் இது நம்ம ஜெயம் ரவி சாருக்கு 25வது படம். இந்த படம் அப்படி இப்படின்னு பேசப்பட்டாலும் விவசாயிகள் மத்தியில் இந்த படம் பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. அதனால் இந்த படத்துக்கு முதல் பிளேஸ் தரேன். அடுத்து 8th பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா டிக் டிக் டிக். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் த்ரில்லர் மூவி. ஃபேமிலி ப்ளஸ் எஃப்எஃப்எல் மூமெண்ட்ஸ், ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் உள்ள பாண்டிங்கை இதில் அழகாக சொல்லியிருப்பாங்க. அது மேலே ஸ்பேஸ்ஷிப் பற்றி இதை பற்றி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் எட்ஜ் ஆஃப் சீட் நியூனில் வந்து பார்க்க வேண்டிய படம் அது கண்டிப்பாக. அடுத்து 7th பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா அடங்கமறு. போலீஸ் இன்டென்சிக்கல் ரிவெஞ்ச், ரா ஆக்ஷன் ப்ளஸ் பவர்ஃபுல் டயலாக், சைலண்ட் ரேஞ்ச், ஜெயம் ரவி ஃபேன்ஸ் ஃபேவரட். இந்த படம் கண்டிப்பாக ஜெயம் ரவி ஃபேன்ஸ்க்கு முக்கியமான படமாக கண்டிப்பாக இருக்கும் அடங்கமறு படம். அடுத்து 6th பிளேஸ் நான் பார்க்க போகிற படம் என்ன மிருதன். தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஜாம்பி மூவி. டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ப்ளஸ் மாஸ் மூமெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் இதில் என்ன நடக்கும்ன்றே தெரியாது. கடைசியில் ஒரு கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த படத்துக்கு நான் 6th பிளேஸ் தரேன். அடுத்து 5th பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்ன ஜெயம்ரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காப் மூவின்னு சொல்கிற தனி ஒருவன். ஹீரோ வர்சஸ் வில்லன் மேட் கேம். அரவிந்த் சாமியோட சித்தார்த் அபிமன்யு கேரக்டர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் த்ரில்லர் எவர் மூவி. ஜெயம் ரவி கரியரில் பெஸ்ட் ஆஃப் த மூவினா தனி ஒரு மூவி கண்டிப்பாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி தனி இருக்கும். அடுத்து 4th பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா பேரண்மை. ட்ரிபிள் பீப்புள், என்வரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன், ஜெயம் ரவின் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த படத்தில் அந்த ராக்கெட் ஜெட்டை பற்றி, இந்த மலைவாழ் மக்கள் அதை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசியிருப்பாங்க. பேரண்மை படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படத்தில் எனக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அடுத்து 3rd பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா 3rd பிளேஸில் நம்ம 2 மூவி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு போகிற மூவி என்னென்னா உனக்கும் எனக்கும். ஃபேமிலி என்டர்டெய்னர், லவ், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட் மேட்ச். ரீவாட்ச் வேல்யூபிள். இந்த படத்தில் லவ் சீக்வன்ஸ், த்ரிஷாக்கு ஜெயம் ரவிக்குள்ள காம்போ கெமிஸ்ட்ரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து இதே பிளேஸில் இன்னொரு படம் பார்க்க போகிறோம். அது என்ன படம்னா சந்தோஷ் சுப்ரமணியம். ஜெயம் ரவியோட யதார்த்தமான நடிப்பு, கேஷுவல் ஆக்ஷன், காமெடி எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் இருக்கும். லவ் சீக்வன்ஸ் மூவிஸில் உனக்கும் எனக்கும் அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம் ரெண்டுமே வேறு லெவலில் பேசியிருக்கும். அடுத்து 2nd பிளேஸில் பார்க்க போகிற மூவி என்ன எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி. அம்மா பாசம் ப்ளஸ் பாக்ஸிங் ப்ளஸ் லவ். அம்மா கேரக்டர் ஆடியன்ஸ் கேரக்டரில் டீப்பாக செட்டிலான மூவி கண்டிப்பாக. இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஜெயம் ரவிக்கும் அங்கே அம்மாவுக்குள்ள காம்போ அவ்வளோ சூப்பராக இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. அடுத்து 1st பிளேஸ் நான் பார்க்க போகிற மூவி என்னென்னா ஜெயம். ஃபஸ்ட்டு மூவி இஸ் த பெஸ்ட் மூவி. அதில் எக்ஸாம்பிள் கார்த்திக் அப்புறம் நம்ம ஜெயம் ரவி சார் தான் கண்டிப்பாக பொருந்தும். ரீமாக்காக இருந்தாலும் ஜெயம் ரவியை தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிய படம். பிரதர் சென்டிமெண்ட் ப்ளஸ் ஆக்ஷன் ஈக்குவல் டு சூப்பர் ஹிட் ஸ்டார்ட். ஹலோ காய்ஸ், இதுதான் நம்ம ஜெயம் ரவியோட மஸ்ட் வாட்ச் டாப் 10 மூவி. உங்களுக்கு பிடிச்ச லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய்.